திருவள்ளூரில் சரக்கு ரயில் தீ விபத்து காரணமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து செல்லும் ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சென்ட்ரலில் இருந்து காலை 5:50 மணிக்கு புறப்பட வேண்டிய மைசூரு வந்தே பாரத் ரயில் சென்னை சென்ட்ரலிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இந்த ரயில் தீ விபத்து தொடர்பாக எந்தெந்த ரயில் சேவைகள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது? பயணிகளுக்கான அறிவிப்பு என்ன? மேலும் திருவள்ளூரில் ரயில் எரிந்து கொண்டிருப்பதை அணைக்கும் பணி எந்த கட்டத்தில் இருக்கிறது? திருவள்ளூர்ல ஆயில் ஏற்றி கொண்டு வந்த சரக்கு ரயில் திடீரென இன்று அதிகாலையில தீப்பற்றி எரிந்த ஒரு சூழல்ல அந்த பகுதி முழுவதுமே ஒரு கடுமையான புகைமூட்டத்துடனும் கடுமையான ஒரு சூழல்ல காணப்படக்கூடிய நிலையில் சென்னை சென்ட்ரலில் இருந்து கர்நாடகா மற்றும் கொங்கு மண்டலத்திற்கு செல்லக்கூடிய ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரலில் இருந்து இன்று காலை 5:50 மணிக்கு புறப்பட வேண்டிய மைசூரு வந்தே பாரத் ரயில், அதேபோல் காலை 6 மணிக்கு புறப்பட வேண்டிய மைசூர் சதாப்தி ரயில், காலை 6:10 மணிக்கு புறப்பட வேண்டிய கோவை அதிவிரைவு ரயில் ஆகியவை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுபோல அரக்கோணம் வழியாக சென்னை சென்ட்ரலை நோக்கி வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்களும் பாதியிலேயே அங்கங்கே நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரக்கோணம் மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் இரு வழித்தடங்களிலும் கடுமையா இந்த தீ விபத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மங்களூருவில் இருந்து காலை 6:10 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வர வேண்டிய சென்னை சென்ட்ரல் மெயில் திருவள்ளூர்ல நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல கர்நாடகாவில் இருந்து அசோகபுரத்தில் இருந்து காலை 6:45 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வர வேண்டிய காவேரி விரைவு ரயிலும் அரக்கோணத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரியில் இருந்து காலை 6:25 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வர வேண்டிய நீலகிரி அதிவிரைவு ரயில் திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காட்டில் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கோவையில் இருந்து காலை 7 மணிக்கு சென்ட்ரல் ரயில் நிலையம் வர வேண்டிய கோவை சேரன் அதிவிரைவு ரயிலும் அரக்கோணத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக அரக்கோணத்தில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வர வேண்டிய 7க்கும் மேற்பட்ட ரயில்கள் ஆங்காங்கே நடுவழியில இந்த தீ விபத்தின் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்று காலை முதல் சென்னை சென்ட்ரலில் இருந்து பெங்களூரு மற்றும் கோவை மார்க்கத்தில் செல்லக்கூடிய 4க்கும் மேற்பட்ட ரயில்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் வளாகத்திலே தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.